இன்றைக்கி ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான நம்ம எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய டிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இல்லாமல் சில வேலைகள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு டிப்பு இதில் இருக்குது. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வெல்கம் பேக் மை சேனல். எல்லா போலும் இறைவனுக்கே. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிற ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்புக்கு எந்த ஒரு காசும் செலவில்லை. ஃபஸ்ட்டு டிப்பு, இப்போ நம்ம ஏதாவது வளையல் போடுவோம், உடுப்புலாம் போட்டு சமயத்தில் வளையல் போடுவோம். அப்படி போடும்போது நம்மளுக்கு ரொம்ப இறுக்கமாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம போய் சோப்பு போட்டு கழுவி போடுறதா இருந்தால் போடலாம். சோப்பு வச்சுக்கிட்டு போட்டிங்கன்னா வலுன்னு போயிடும். நம்மளுக்கு சமயத்தில் ட்ரெஸ்லாம் நனைஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பேக் எடுத்துக்கிட்டு கையில் அப்படியே மாட்டிக்கிட்டு கட்டலாம் வேண்டியதில்லை. மாட்டிக்கிட்டு நீங்கள் அப்படியே போட்டிங்கனாலே உங்களுக்கு சரசரம் நல்லாவே இறங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் லோஷன் எண்ணெயெல்லாம் போட்டு போடலாம். ஆனால் இது கல் ஜாமான், அதனால் நம்மளுக்கு கல்லில் அந்த எண்ணெய் லோஷன்லாம் இறங்கி கருத்து போயிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சில நேரத்தில் ரொம்ப இறுக்கமாக இருந்தால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக் போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் கலட்டுறதுக்கும் அதே மாதிரி தான். கலட்டுறதுக்கு மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த சைடில் மட்டும் முடிச்சு மட்டும் போட்டு கலட்டிங்கன்னா விறுவிறுன்னு கலட்டிடலாம். போடுறது ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம், கலட்டுறது ரொம்ப ஈஸியாகவே கலட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்மளுக்கு லோஷனு எண்ணெய் சோப்பு எதுவுமே தேவையில்லை. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்புக்கு போகலாம். ரெண்டாவது டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக டிப்பு. நம்ம வேலையை குறைக்கக்கூடிய டிப்பு ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளுக்கு டைம் இருக்குல்ல, இந்த மாதிரி நெத்தில் கருவாடெலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆஞ்சி வச்சிடணும். ஆஞ்சி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ கழிவு இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த கழிவு இல்லாத நெத்தில் கருவாடு இருக்குது, ரெண்டாக வகுந்து இருக்கும். ஆனால் அது நம்மளுக்கு சம்பளுக்கு குழம்புக்கு சரியாக வராது. பொரிக்கலாம். இதுலேயே இன்னும் கொஞ்சம் பொடிசாகவும் இருக்குது. அது வாங்கினீங்கன்னா நீங்கள் ஆயவே வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உள்ள நெத்தில் கருவாடும் நம்ம கண்டிப்பாக மண்டை இதெல்லாம் நம்ம எடுக்கணும். எவ்வளோ கழிவு இருக்குன்னு பார்த்தீங்களா? நம்ம இப்படியே எப்படி போட்டு செய்ய முடியாதுல்ல. அதனால் நீங்கள் டைம் இருக்கல, இதுக்குன்னு டயத்தை ஒதுக்காமல் டைம் இருக்கல, ஏதாவது டிவி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சி ஏதாவது ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த டயத்தில் இந்த மாதிரி நெத்தில்கரோட உட்காந்து அப்படி ஆஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சோம்பல் தெரியாது, அலுப்பு தெரியாது. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக செஞ்சு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் எடுத்து போட்டு பொரிக்கவா, சம்பல் பண்ணவா, இல்லை எதுக்குமே குழம்பு வைக்கவா உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான், இந்த மாதிரி அந்த பிடிச்சிக்கிட்டு இப்படி மண்டையை இப்படி எடுத்தீங்கனாலே உங்களுக்கு கருப்பும் அந்த மண்டையும் தன்னால் வந்துடும். அந்த மாதிரியே எடுத்து நீங்கள் போட்டுறணும். இது ஒரு நடுத்தரமான நெத்திலி கருவாடு. இதுக்கு கண்டிப்பாக மாயணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப்புக்கு போகலாம். இப்போ கோடை காலமாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம எங்கேயாவது வெளியே போவோம், ஒரு 4 நாள் டூரு அப்படின்னு போகும்போது நம்மளுக்கு செடிகள் ரொம்ப பேர் வச்சுருப்போம். எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி இது பண்ணுறது வைக்க மாட்டோம். இது மெனுவல். ஒரு பாட்டில் வேணும், ஒரு காது குடையிற பஞ்சு வேணும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இது ரெண்டையும் வச்சு நம்ம சூப்பராகவே தண்ணி அப்படியே நீர் சொட்டு இது நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் துணியும் வைக்கலாம், இதுவும் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். துணி கூட நீங்கள் வைக்கலாம். ஆனால் துணி இந்த ஓட்டைக்கில் வைக்க முடியாது, நம்ம மூடியிலேருந்து தான் வைக்கணும். இது எங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுத்த ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அப்படியே நீர் சொட்டு பார்த்தீங்களா, அப்படியே வலியும். இதை குறைக்கிறது கூட்டுறது அந்த மூடியிலேயே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மூடியை நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக திறந்தீங்கன்னா மூடியே உங்களுக்கு ஸ்பீடாக வரும். அதுவே கொஞ்சம் இறுக்கி வச்சிட்டிங்கன்னா சொட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ஒரு பாட்டில் உங்கள் செடிக்கு தக்கன நீங்கள் போட்டு வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி மூடியில் மட்டும்தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது இருக்குது. நம்ம திறந்தோம் அப்படின்னா அது ஸ்பீடாக வரும். நம்ம இறுக்கி மூடிட்டோம்னா அது நின்றும். அந்த மாதிரி உள்ளது ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வெளியில் போகிறோம், நம்ம கவலைப்படவே வேண்டியதில்லை. நம்ம செடிகளுக்கு தண்ணி ஊற்றணுமே, அப்படி செத்து போயிருமே அப்படின்னு கவலைப்படவே வேண்டியதில்லை. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சிடலாம். பெரிய பெரிய செடிகள் எல்லாத்துக்குமே நீங்கள் ஜாடியில் இருக்கிறது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். மண்ணுக்கு நம்மளுக்கு பொதுவாக தேவையில்லை. கண்டிப்பாக நம்ம ஜாடிகள் இது எல்லாம் வைக்கிறது கண்டிப்பாக வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ மழை தண்ணி வருது, மழை பெய்யுது அப்படின்னா இது நம்மளுக்கு தேவையில்லை. சில நேரத்தில் நம்ம ஜாடியில் உள்ளதை நம்ம மழை தண்ணி படாத இடத்துல தான் ரொம்ப செடியில் வச்சுருப்போம். அது கண்டிப்பாக நம்மளுக்கு இது வேணும். முக்கியமாக கொடி வகைகளுக்கெல்லாம் அப்படியே சுருண்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நாளைக்கு தண்ணி ஊற்றலைனாலே நம்மளுக்கு அப்படியே சுருண்டுரும். அப்போ நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு செடிகள் வரும்போது அப்படி பசுமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம ஒரு பைசா செலவழிக்க வேண்டியதில்லை, எதுவுமே செலவழிக்க வேண்டியதில்லை. தூக்கி போடுற பாட்டில் வேணும், அப்புறம் காது உடையிற பஞ்சு எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதை வச்சு தான் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு வாங்க போய் பார்க்கலாம். நம்மளுக்கு இதுக்கு தேவை காது உடையிற பஞ்சு. இது எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு தேவை காலி பாட்டில். அந்த பாட்டில் மட்டும் கொஞ்சம் கிராஸாக இருக்கிற பாட்டில் மாதிரி பார்த்துருங்க. இப்படி கை வச்சு நக்கிற பாட்டில் மாதிரி பார்க்காதீங்க. கொஞ்சம் கை வச்சாலும் அமுங்காத பாட்டில்லாம் இருக்கும், ஜூஸ் பாட்டில். அப்படி உள்ளதை எடுத்து வச்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா எண்ணெய் பாட்டில்கள் இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கலாம். 5 லிட்டர் எண்ணெயெல்லாம் வாங்கினீங்கன்னா அதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி லேசாக கம்பியை சூடு பண்ணி லேசான சூடு இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இந்த காதோட பஞ்சு உள்ளுக்கு போகிற அளவுக்கு இருந்தால் போதும். நீங்கள் இதை விட இன்னும் கொஞ்சம் பொடி கம்பியாக இருந்தாலும் நீங்கள் ஓட்டை போட்டுக்கிறோங்க. அது உங்களுடைய இது நல்லா அமுக்கி வச்சிடலாம். எனக்கு இந்த கம்பி தான் இருக்குது, இது கரெக்டாக இருக்கும் எனக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பாட்டிலில் ஓட்டை போட்டுட்டோம்.
இதுக்கப்புறம் காதோடுகிற பஞ்சை அந்த ஒரு பக்கம் உள்ள பஞ்சு கிட்டால மட்டும் கட்டிங் பண்ணிக்கிறேங்க. அந்த பஞ்சு நம்மளுக்கு வேண்டாம். கட்டிங் பண்ணி அதை வந்து அந்த ஓட்டைக்குள்ளே சொருவிடுங்க. சொருகிற அளவுக்கு உள்ள ஓட்டை இருந்தால் போதும், ரொம்ப பெருசு போட வேண்டாம். இல்லைன்னா தண்ணி முடிச்சுன்னா அந்த ப்ரெஷர் கீழே விழுந்துடும். இப்போ நீங்கள் இதை வந்து 4 பாட்டில் ரெடி பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக தண்ணியை நிறச்சிக்கிட்டு மூடியில் தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நீங்கள் கவலையே படவே வேண்டியதில்லை. நம்மளுக்கு இது காசு செலவும் இல்லை. நம்ம தூக்கி போடுற ஜூஸ் பாட்டிலை வச்சு தான் நம்ம செய்கிறோம். இந்த மாதிரி மூடியில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறையா வேணுமா கொஞ்சம் வேணுமானுங்கிறத நீங்கள் மூடியிலேயே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இல்லை உங்களுக்கு தண்ணியே விழுக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இறுக்கி மூடிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே வராது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோடை காலத்தில் வெளியே போகும்போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து மூடியை வந்து லேசாக திறந்தோம்னா ஒரு சொட்டாக வரும். அதுவே அந்த மூடியை கொஞ்சம் ஸ்பீடாக திறந்துட்டோம்னா அப்படி விறுவிறுன்னு கீழே கொட்டுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். விறுவிறுன்னு கீழே கொட்டினா உங்களுக்கு 2 மணி நேரத்தில் இந்த பாட்டில் உள்ள தண்ணி முடிஞ்சிடும். அதனால் உங்களுக்கு ஒரு சொட்டு தான் வரணும். லேசாக தான் நீங்கள் மூடியை திறக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி திறந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாட்டில் இப்போ வந்து 2 லிட்டர் பாட்டிலில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 4 நாள் 5 நாள் கவலையே நீங்கள் படவே வேண்டியதில்லை. அந்தளவுக்கு ஒரு சொட்டு உழுகுற மாதிரி நீங்கள் வச்சுட்டு போகணும். இது எங்கேயும் வெளியே போகிறீங்க 4 நாளைக்கு 5 நாளைக்கு வெளியே போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு பைசா செலவழிக்க வேண்டியதில்லை. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூடியை வந்து கொஞ்சம் வேகமாக திறந்தீங்கன்னா உங்களுக்கு விறுவிறுன்னு கீழே கொட்டுவாங்க. அதுவே நீங்கள் மூடியை வந்து லேசாக திறந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொட்டாக வரும். நம்மளுக்கு தேவை ஒரு சொட்டு தான். ஒரு சொட்டு தான் நம்மளுக்கு உழுகணும். இது கூட ரொம்ப இன்னும் கொஞ்சம் மூடியை வந்து லேசாக இருக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சொட்டு லேட்டாகவே உழுகுற மாதிரி வச்சுக்கிறணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த பாட்டில் வந்து 4 நாள் 5 நாள் வரும். ஏன்னா இப்போ நம்ம 5 லிட்டர் பாட்டில் 3 லிட்டர் பாட்டில்லாம் வைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஜாடி உள்ளுக்கு அதெல்லாம் வைக்க முடியாது. இந்த மாதிரி 2 லிட்டர் பாட்டில் நம்ம வைக்கலாம் தாராளமாக. இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4 நாள் 5 நாள் கவலையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். போகிற அன்னைக்கு தண்ணியை ஊற்றிட்டு போயிருங்க. ஒரு 4 நாள் 5 நாள் சென்று வந்தீங்கன்னா உங்கள் செடி உங்களுக்கு எதுவுமே ஆகவே ஆகாது. கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ஒரு சொட்டு ஒரு பைசா கூட செலவில்லை. இது வந்து சூப்பராகவே ஒரு சொட்டாகவே தண்ணி நல்லாவே வலியும். நம்மளுக்கு அந்த சொட்டு மட்டும் கூட வராமல் நீங்கள் பார்த்துக்கிறோம். அந்த மூடியை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு போனீங்கன்னாலே கவலையே படாமல் நீங்கள் வெளியூரில் நல்லா போய் என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் வரும்போது உங்கள் செடி அப்படியே செழிப்பாக உங்களை மாதிரியே முகமலர்ச்சியாக சூப்பராக நல்லாவே இருப்பாங்க. உங்களுக்கு அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏற்கனவே கருப்பு வயர் இருக்குது பாருங்கள். இது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வர்றது. இதுக்கு நம்மளுக்கு காசு செலவழிக்கணும். இதுக்கு ஒரு பைசா செலவில்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி காலி பாட்டில் வச்சு நீங்கள் சூப்பராக செஞ்சிடலாம். மூடியில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறங்க. இது ரொம்ப ஸ்பீடாக வருது. ஒரு சொட்டாக நம்மளுக்கு விழுவணும். அந்த மாதிரி வச்சா தான் உங்களுக்கு 4 நாள் 5 நாள் உங்களுக்கு வரும். ரொம்ப ஸ்பீடாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 2 மணி நேரத்தில் பாட்டில் உள்ள தண்ணி முடிஞ்சிடும். அதுக்கு நீங்கள் மூடியில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. இப்போ தண்ணியை நான் இறுக்கி மூடி இருக்கிறேன். இப்போ லேசாக திறந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சொட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கிறங்க. வச்சு 1 நாள் 2 நாளைக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியூர் போனீங்கன்னா நிம்மதியாக போகலாம். நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்களுக்கு இந்த வேலையை இந்த பாட்டில் தண்ணி பார்த்துக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வேலை சந்திக்கலாம். பாய், see you.